இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நம்மை தாங்கி சுமந்து தப்பித்து வருகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். முந்திர வசனம் சொல்கிறது, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கினேன். ஆண்டவர் தாயின் கருவிலே முன் குறித்த தேவன். எந்த சேதம் வராதபடி அந்த குழந்தையை அழகா உருவாக்கி, தாவீதைத்தான் சொல்லுகிறார், எலும்புகள் அந்த காரியங்கள் உருவாகிறதெல்லாம் பிரமிக்கத்தக்க விதத்தில் நான் உருவாக்கப்பட்டேன்னு சொல்றாரு. ஒரு குழந்தை உருவாகிறத பாத்தீங்கன்னா இப்படி கண் மூக்கு அழகா, என்ன அழகா ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. அதுல இருந்தே அவர் கேர் எடுக்கிறாராம், தாங்குறாரு. எதுவரை தாங்குவாராம்? முதிர் வயது வரைக்கும். என்ன சொல்ல போனா நிறை வயது. அது மட்டும் இல்ல, இனிமேலும் இதுவரை தாங்கின தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் வாக்கு கொடுக்கிறாரு. யாராவது இப்படிப்பட்ட ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. எந்த ஒரு காரியத்திலும் இப்போ உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தாயின் கருவு உருவாவதற்கு முன்பாகவே நம்மை குறித்த ஒரு தரிசனத்தை உருவாக்கி வைக்கிறவர், நம்மை குறித்த திட்டத்தை ஏற்படுத்தி வைக்கிறவர். உலகத்திலே எப்போ பிறக்கணும், என்ன செய்யணும், எப்படி வாழணும், இப்போ ஓட்டத்தை முடிக்கணும், எல்லாவற்றையும் அந்த ப்ளூ பிரிண்ட் தன்னுடைய கையில வச்சிருக்க. அதான் வேதம் சொல்லுகிறது, உள்ளங்கையில் என்ன வரைந்து வைத்திருக்கிறீர். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வயசாயிட்டுனா யார் பாப்பா, இந்த காலத்துலாம் பிள்ளைகள் பார்க்க மாட்டேங்கிறாங்களே சொல்லி அப்படி புலம்பாதங்க. உங்கள் எதிர்பார்ப்பு அப்படி வைக்காதபடி என்னை தாயின் கருவிலிருந்தே அழகா உருவாக்கி பத்திரம் அந்த உலகத்துக்கு கொண்டு வந்து பாதுகாத்து நடத்தினவர். கடைசி வரை எத்தனை நாட்கள், அது எதுவரை இந்த பூமியில் நான் இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாரோ அதுவரை சுகமா பலமா அவருடைய திட்டத்தை சித்தத்தை செய்கிறவன் நான் வைப்பாருன்னு மட்டும் நீங்க சொல்லி பாருங்களா. இந்த வார்த்தைகள் அப்படி இருக்கட்டும். யாருப்பா என்ன பாப்பா, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு தான் ஒண்ணு இல்லையே இப்படி சொன்னீங்கன்னா அப்படியே ஒண்ணு இல்லாம போயிடும். அல்ல எங்கேயா கொண்டு பிள்ளைகள் சேர்த்துறோம் முதியோர் இல்லத்துல, அப்படியே கொண்டு தான் சேர்ப்பாங்க. அங்க உங்க விசுவாசம் அப்படி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. முதிர் வயதின தாங்குவது மட்டும் இல்ல, பயன்படுத்துவாரு. பயனுள்ள பாத்திரமா இருப்பீங்க. சீனா தேசத்துல அநேக சீக்ரெட் சர்ச்சஸ் இருந்த நாட்கள். அப்ப வெளி உலகத்துக்கு எதுவும் தெரிய முடியாது. அந்த மாதிரி அடக்குமுறை இந்த நாட்கள்ல ஒளிந்து ஒளிந்து பயந்து தான் ஆண்டவரை ஆராதிச்சிருந்த காலகட்டம். 70 இது நிரம்பின ஒரு தாய் அதுல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. திடீர்னு இறந்து போயிருந்தாங்க. இறந்து போனா எல்லாருக்குமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா தான் ஃபுல் கண்ட்ரோல். அவங்க கிட்ட தான் அடுத்து என்னைக்கு எங்க ஆராதனை, யாரு மெசேஜ் கொடுக்க வராங்க, என்ன மாதிரி வசனத்தை எடுத்து பேசுவாங்க, எல்லாமே அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட், தொலை தொடர்பு மற்ற காரியங்கள் இல்லைனாலும் அவங்க தான் அதை சீக்கிரட்டா ஆட்களை வச்சு அனுப்பி ஒவ்வொரு இடத்துல ஒழுங்குபடுத்துவாங்க. ஒவ்வொரு இடத்திலும் நூற்றுக்கணக்கான பேர் கூடி கூடி தெரியாம ரகசியமா ஆராதிப்பாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. ஏன்னா எங்க எப்படி என்ன செய்யணும்னு வேற யாருக்கும் தெரியாது. ஃபுல் ரெக்கார்ட்ஸ் அவங்க கையில தான் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டாங்க இறந்த உடனே. அந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, முதல் நாள் வந்து அந்த பாடி வைக்கப்பட்டிருக்கு, ஜோம் பண்றாங்க. 2வது நாளும் ஜோம் பண்றாங்க. அடக்கம் பண்ண மனசு இல்ல. ஏன்னா அடுத்து அவங்க ஏதாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனா பரவாயில்ல, நாங்க அந்த ஊழியத்தை தொடர்ந்து எடுத்து செய்ய முடியும், ஜெபத்தை தொடர்ந்து நடத்த முடியும். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாத. 2வது நாள்ல உயிரோட எதிர்ச்சிட்டாங்க. இங்க போராடி இந்த ஜனங்க ஜோம் பண்ணும்போது 2வது நாள் உயிரோட எதிர்ச்சிட்டாங்க. எதிர்ச்ச உடனே அவங்க ஏன் நீ எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமா அமைதியா இலைப்பாருன்னு. இல்ல நீங்க ஒரு பொறுப்பையும் ஹேண்ட் ஓவர் பண்ண திடீர்னு இறந்து போயிட்டா. அப்படி அடுத்தால சரி அப்படின்னு சொல்லிட்டு
பொறுப்பெல்லாம் எங்கெங்கயோ இந்த நாள் இந்த இடத்துல நடத்தணும், இந்த ஊழியக்காரர் பயன்படுத்தணும், இப்படி பெரிய லிஸ்ட் எல்லாம் ஷெட்யூல் போட்டு வச்சதை அதை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு 2 நாள் எடுத்துச்சுன்னா அவ்வளவு பெரிய திட்டத்தை அவங்க கையில வச்சிருந்தாங்களாம். 70 வயசு ஒரு தாய். பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதை 2 days முடிஞ்ச உடனே திருப்பி ஆண்டவர் அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவ்வளவு அழகா ஆண்டவர் முதிர் வயதுல நடத்தி பயன்படுத்துறாரு. ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது? இனி அவ்வளவுதான்ப்பா, உடம்பே சரியில்லப்பா, இனி கஷ்டம்தான்ப்பா, கண்ணு தெரிய மாட்டேக்கு, கால் இழுக்குது, இப்படியே இந்த புலம்புறத விட்டுட்டு முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டிமா பசுமையா இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. காலை சொல்ற என்ன அந்த பலன் இருக்குது? 85 yearsல சொல்றாரு 40 வயசுல இருந்த பலன் இருக்குண்டு. நீ சொல்ல மாட்டேங்கிறோமே. 120 வயது மோசே கண்ணு பார்வை தெளிவா இருந்துச்சான், சரீரத்துல பலன் குன்றி போகலையா? அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்ம வார்த்தை மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறும். நிச்சயமாகவே இன்னைக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர்களா இப்போ இதுவரை தாங்கினவர் முதிர் வயது வரை தாங்குவாரு, தப்புவிப்பாரு, சுமப்பாரு. சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அதனால நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எவ்வளவு பெரிய தேவனா இருக்குங்கப்பா. கரு உருவாகும் போதே என்ன பாதுகாக்கிறீர், அதுக்கு முன்பாகவே தரிசனத்தை உடையவரா இருக்கிறீர், திட்டத்தை வைத்திருக்கிறீங்க, நடத்தி கொடுக்கறீங்க. கேட்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் ஒருவேளை முதிர் வயது எப்படி இருக்குமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கடைசி நாட்கள் எப்படி இருக்குமோ கலக்கத்தோடு இருந்தா இன்னைக்கு வலதுக்கு பிடிச்சு தைரியம் கொடுங்கப்பா. நான் அல்லவா உன்னை தாயின் கருவில் உருவாக்கினேன், நான் அல்லவா இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தேன், நான் அல்லவா உன்னை நடத்துவேன், அந்த ஒரு தைரியத்தை கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்மையில் வைக்க உதவி செய்யுங்க. சோர்ந்த பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு அந்த சோர்வுகள் எடுத்துப்பட்டு கர்த்தர் என்ன நடத்துவாரு, இதுவரை நடத்தினாரு, என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்ய வச்சாரு, இன்னும் செய்ய வைப்பாரு. நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய கண்ணோக்கி பாருங்கப்பா. முடியுமால் முடியும். அந்த கிருபையை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இதுவரை தாங்கினவர் இனிமேன தாங்க போறாரு, சுமக்க போறாரு, ஏன் கடைசி வரை நடத்த போறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார்.